நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. எல்லோரும் ஜெபிப்போம். இந்த வார்த்தைகளை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அழைக்கிறோம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரே, நீரே பேசுவீராக. அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு விலைக்கு கற்றுத்தாரும், எங்களோடு பேசும். நீரே ஸ்தோத்திரம், போதித்தருளும். அடியானை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும். அதனுடைய மகிமை எல்லாம் கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். உலகத்தில் கடவுள் இந்த மாதிரி ஒரு சபையை ஆண்டவர் உருவாக்கி, இந்த உலகத்தில் இயேசு மனுஷனாய் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து ஸ்தோத்திரம் அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பி இந்த மாதிரி சபையை உருவாக்கி, ஊழியக்காரங்களை உருவாக்கி, வேதத்தை நம்ம கையில் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை ஒரு காவலாக சபையை மேய்க்க வைத்து, இப்படி நிறைய காரியங்களை கடவுள் இந்த உலகத்திலே செய்திருக்கிறார். ஆனால் இந்த சபைகளை விட்டு ஆண்டவரை அறியாமல் வாழ்கிற ஜனங்கள் ஒரு கூட்டம் உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து தெரிந்து கொண்டு சபையிலே வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் நீதிமான்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆமென். நீதிமான் தான் பரலோகத்துக்கு போவார். நீதிமானைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானோடு தான் கர்த்தர் கூட இருப்பார். ஆக ஒரு நீதிமானுடைய குடும்பமா, ஒரு நீதிமானுடைய வீடா நம்ம வீடு மாறணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த வேதத்தை கடவுள் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஆக கடவுள் உருவாக்கின திருச்சபை என்பது ஸ்தோத்திரா, ஆமென், நம்மை நீதிமான்களாய் மாற்றத்தான் திருச்சபையை பூமியிலே ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் இந்த உலகத்திலே சாத்தான் திருச்சபையில் இருந்து கொண்டே, ஆமென், ஸ்தோத்திரம், துன்மார்க்கர்களாக, கெட்ட மனிதர்களாக இந்த உலகத்திலே, ஆமென், சாத்தான் மக்களை திருப்பி கொண்டு போகிறான். உலகத்தில் உள்ள மக்களை போல வாழ, ஆமென், ஸ்தோத்திரம், சபையை அவன், ஆமென், அசுத்தமாக மாற்ற விரும்புகிறான். ஆக ஆண்டவருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் நம்மை நீதிமான்களாய் மாற்றத்தான் கடவுள் நமக்கு வேதத்தை நம்ம கையிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். பாருங்கள், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவன் என்றால் அதுவும் நீதிமானைத்தான் குறிக்கிறது. செம்மையானவனுடைய கூடாரமோ அது செழிக்கும். ஸ்தோத்திரம். ஒருவேளை செம்மையானவன் என்று சொன்னால் சரியா வாழ்கிறவன், ஆண்டவருக்கு உண்மையா வாழுகிறவன், அவனுடைய வீடை கர்த்தர் என்ன செய்வாரா? செழிக்க பண்ணுவாரா? நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். அல்லேலூயா. கடவுள் வார்த்தை உண்மை. வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அது அழியாது. செம்மையானவனுடைய கூடாரம் அப்படின்னா வீடு. ஆமென். சரியாய் ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் அவன் கூடாரத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். அப்போ ஒன்று தெரிகிறது, நாம் சரியில்லாமல் வாழுகிறதுனாலேயே கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவது இல்லை. ஆக செம்மையானவருடைய கூடாரம் தான் செழிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நிறைய குடும்பங்களில் ஸ்தோத்ரா ஒரு 3 பேர் சபையில், ஒரு 2 பேர் சபையை விட்டு வெளியே கடவுளை அறியாமல் பாவங்கள் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நினைக்கணும், ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்களுடைய பிள்ளைகள்
எல்லாருமே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளா, சபையில் இருக்கிற பிள்ளைகளா, இந்த உலகத்தின் பாவங்களுக்கு அடிமைப்படாதவர்களா வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாகவே அவங்களுடைய கூடாரத்தை தேவன் செழிப்படைய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்க நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், அந்த நாட்களிலே யோசுவா காலத்தில் இந்த மாதிரி வேதம் இல்லை, சபை கிடையாது, ஆவியானவருடைய கிரியைகள் கிடையாது. அதனாலே இஸ்ரவேல் மக்கள் நிறைய பேரை பார்த்து சொல்லுகிறான், நான் இறந்த பின்னாடி நீங்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை சேவிக்க போவீர்கள், ஆனால் நானோ வென்றால் என் உயிரோடு இருக்கிற நாள் வரை நான் என் குடும்பமும் ஆமென் கர்த்தரை மாத்திரம் தான் சேவிப்போம் அப்படின்னா அவன் மனைவி பிள்ளைகளை சேர்த்து சொல்லுகிறான். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால். ஆமென். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கவே நானும் என் வீட்டாருமோ வென்றால். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க கையில சின்ன குழந்தைகள் இருந்தா, ஒரு 5 வயசுல குழந்தைகள் இருந்தா, அந்த குழந்தையை இப்பொழுதே நீங்கள் ஆமென் கர்த்தருக்குள்ளே நடத்தி, அது அன்போடு நடத்தி ஜெபம் பண்ணி, அது 10 வயசு ஆகும்போது, 15 வயசு ஆகும்போது, 20 வயசு ஆகும்போது, 25 வயசு ஆகும்போது அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா, ஆமென் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் குடும்பமாக, ஒரு நீதிமானுடைய குடும்பமாக, ஒரு செம்மையானவருடைய ஒரு குடும்பமாக நீங்கள் ஆமென் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தி வரும்போது அது லேசான காரியம் அல்ல, அது சாதாரணமான காரியம் அல்ல. அது ஒரு முழு பலத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் ஆண்டவருடைய செட்டைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு லேசாக மாறிடும். அல்லேலூயா. ஆமென். பாவத்தை விலக்கி உங்கள் பிள்ளைகளை, கணவனை நீங்கள் ஸ்தோத்திரம் நடத்தி கொண்டு வந்து விட்டால், ஆமென் ஸ்தோத்திரம் சபையிலே நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல விசுவாசியா நீங்க நடத்தி விட்டால் அது அப்புறம் உங்களுக்கு லேசான ஒரு காரியமாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்லுகிறது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். நீதிமொழிகள் 15 29வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். அல்லேலூயா. நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். பாருங்கள், யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு மகள் நிச்சயம் மகள் சாட்சி சொன்னாங்க, நான் ஒரு ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்து அவன் ரொம்ப நாளா அவன் குழந்தைக்கு இருந்த அந்த ஜுரம் ஒன்றுமே இல்லை டாக்டர் சொல்கிறாங்க, ஆனால் 102க்கு காய்ச்சல் அடிக்குது. ஆனால் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது அந்த காய்ச்சல் முற்றிலுமாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவங்க பாவம் பண்ணி அவங்க அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி, அடுத்தவங்களை துன்பப்படுத்தி, அடுத்தவங்களை அழுக வச்சு, அடுத்தவங்களை கண்ணீர் வர வச்சு ஒரு அக்கிரமமா வாழ்ந்து பொருத்தனை பண்ணினா கேட்கப்படவே செய்யாது. யாரா இருந்தாலும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நானா இருந்தாலும் ஸ்தோத்திரா, என் வாழ்க்கையில பாவம் இருக்கும் என்றால் ஆமென் நீதிமானாய் வாழ முடியவில்லை, ஆனா பொருத்தனை பண்ணுகிறேன், கேட்கப்படாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆகவே மகளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரா. பெண் பிள்ளைகள் அவர்கள் ஆமென் கணவனோடு பிள்ளைகளோடு அவர்கள் நடந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில பாவம் இல்லை. அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் கேட்கப்படுது. இதே மாதிரி ஒரு ஆண் வாழ முடியுமா? இதே மாதிரி ஒரு கடற்தொழில் செய்கிறவர் வாழ முடியுமா? ஒரு போட் வச்சிருக்கிறவர் வாழ முடியுமா? அப்படி வாழ்த்து ஜெபம் பண்ணும் போதுதான் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. உழைக்கிறோம், நீதியா உழைக்கிறோம். ஆமென். வீட்டில் வருகிறோம், சபைக்கு போறோம், யாருக்கு அநியாயம் செய்யல, ஜெபம் பண்ணா கேட்பார். அல்லேலூயா. ஆமென். அடுத்தவனை துன்பப்படுத்த, அடுத்தவனை அடிக்க, அடுத்தவனை சண்டை போட அப்புறம் நீ ஜெபம் பண்ணினா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை. இப்போ நீங்கள் சில காரியங்களை நீங்கள் யோசித்தாவே தெரியும் கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆக நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமொழிகள் 118வது சங்கீதத்தில், நீதிமொழிகள் இல்லை சங்கீதம் நினைக்கிறேன், சங்கீதம் 118:15 வாசிங்க பாப்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. சங்கீதம் 118:15 நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இந்த வசனம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வசனம். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 118:15 நீதிமான்களுடைய கூடாரத்தில் ஆமென் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளிருந்து கூக்குரல் கேட்குமா? ஐயோ டேய், நான் யார் தெரியுமா? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அப்படியெல்லாம் சத்தம் கேட்குமா? வண்டியை பிடிக்க கிடந்து அழுகிறது, கூக்குரல் அப்படிலாம் கேட்குமா? வசனம் என்ன சொல்லுது? நீதிமான்களுடைய கூடாரத்திலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் வீட்டுக்குள்ள எப்போதும் ஒரு பாடல் சத்தம், ஆண்டவருடைய பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்னா உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் நிறைஞ்சிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மெல்லிய ஒரு சத்தம், ஒரு பாட்டு உங்கள் வீட்டுக்குள்ள வருகிறது மாதிரி நீங்கள் உங்கள் உருவாக்குங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு செல்லில் அப்படியே ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டோம்னா அதோட ஓடிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஸ்பீக்கர் கடையில் விற்கிது, அதை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அந்த பாட்டு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இடையில பாட்டுக்கு இடையில சில ஊழியக்காரங்க சில வார்த்தைகளை பேசுவாங்க, அது உங்கள் வீடை அபிஷேகத்தினாலே நிரப்பும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உங்களுக்குள்ள கெட்ட சிந்தனைகள் வராது, வேறு எண்ணங்கள் வராது. ஆகவே வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்திலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. யாருடைய கூடாரத்தில்? நீதிமானுடைய கூடாரத்தில் தான் அந்த இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்தில் 84வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1000 நாட்களை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். தாவீது ஒரு தேவ மனிதன். அவன் சொல்லுகிறான், ஒரு கூடாரம் இருக்குது, அது ஆகாமிய கூடாரம். நான் முதல்ல வாசித்தோம் ஒரு கூடாரம், அது நீதிமானுடைய கூடாரம். ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்தோத்ரா. தப்பு பண்றவங்களுடைய கூடாரம், பாவம் பண்றவங்களுடைய கூடாரம். ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரம் என்றால் ஆமென். தாவீது சொல்லுகிறான், சவுலை பார்த்து, ஆகாதவரிடத்தில் இருந்து ஆகாமியம் பிறக்கும், ஆகவே நான் அப்படி செய்வதில்லை. சவுல் தாவீதை கொலை செய்ய தேடுகிறார். ஆகவே தாவீது ஒரு நீதிமானாய் வாழுகிறார். தாவீது சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுல் ராஜாவே, நீ யாரை தேடி வருகிறீர்? ஒரு தெல்லு பூச்சியா? நான் என்ன உமக்கு அநியாயம் பண்ணினேன்? ஆக முதியோர்களுடைய மொழிப்படி ஆகாதவரிடத்திலிருந்து ஆகாமியம் பிறக்கும். அப்படின்னா ஒரு மனிதன் ஆகாதவனா போக போறான், அவனிடத்திலிருந்து ஆகாமியம் அப்படின்றா கெட்ட காரியங்கள், கெட்ட செயல்கள், ஆமென், தப்பா வாழ்ற காரியங்கள் வந்துட்டே இருக்கும். அதுதான் ஆகாமிய கூடாரம்.
அல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். உங்கள் வீடு ஒரு ஆகாமிய கூடாரமாக இருக்கக்கூடாது, அது நீதிமானுடைய ஒரு வீடாக இருக்கணும். அல்லேலூயா. செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். ஆமென். நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் ஒரு நீதிமானுடைய வீடு. அல்லேலூயா. உங்கள் வீடு ஒரு ஆகாமிய கூடாரமாக நீங்கள் கொண்டு போகவே கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம கையில் பைபிள் இருக்குது, நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நம்ம சபையில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நடக்கிற சில ஆகாமிய கிரியைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே ஆமென் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதை ஸ்தோத்திரம் அதோடு சேர்ந்து நீங்கள் அனுசரித்து போகாதீங்க. என்னுடைய வீடு ஒரு ஆகாமிய கூடாரம் அல்ல, என்னுடைய வீடு ஒரு நீதிமானுடைய வீடு. அல்லேலூயா. நீதிமானுடைய குடும்பம் தான் செழிக்கும். நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ளதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பாவம் உங்களை ஆள விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அடிக்கடி சொல்லணும், கணவனை பார்த்து சொல்லணும், மனைவியை பார்த்து சொல்லணும், பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், ஒரு நீதிமான் குடும்பமா வாழணும் ஐயா. நம்ம வீடு ஒரு நீதிமானின் குடும்பமா நடத்தி கொண்டு வரணும் ஐயா. கண்ணீரோடு சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணீரோடு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கணவனுக்கு சொல்லுங்க, மனைவிக்கு சொல்லுங்க, நம்ம குடும்பத்தை ஒரு நீதிமான் குடும்பமா கொண்டு வரணும். அல்லேலூயா. என்ன பிராந்தி கடையிலே வேலை பார்க்குறிய? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஒரு மோசமான தொழிலையா செய்கிறோம், கடல் தொழில் செய்கிறோம், வியாபாரம் பண்றோம், சபைக்கு போறோம், வீட்டில் வர்றோம், இதைத்தானே செய்கிறோம். அல்லேலூயா. ஏன் நம்ம நீதிமானா வாழ முடியாது? அல்லேலூயா. ஆக நீதிமானுடைய கூடாரம் தான் அவன் செழிக்கும். அவன் வீட்டுக்குள்ள அதிக பொக்கிஷம் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான் கூடாரத்துக்குள்ளதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வீடு இருக்கிறது, இரண்டாவது வீடு. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இரண்டாவது வீடு இருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீயினுடைய வீடு. அல்லேலூயா. இரண்டாவது வீடு. முதலாவது வீடை பார்த்தோம், நீதிமானுடைய வீடு. இரண்டாவது ஆமை வேத வசனத்தை என்ன வாசிக்கும் பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயின் வீடு. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் புத்தி இல்லாமல் வாழுகிறார்கள். ஆனால் பைபிளில் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சில பேர் வீட்டை கட்டுகிறது நினைப்பே இருக்காது, யாரையாவது இடிக்கணும், யாரையாவது கடிக்கணும், அந்த நினைப்புலேயே போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. உங்கள் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு வீட்டை கட்டணும். ஏன் அந்த ஆண்டவருடைய வார்த்தை ஏன் புருஷன்னு சொல்லாம ஸ்திரீன்னு சொல்றது? ஆமா, ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். புருஷன் அவன் உழைக்கிறது தான் அவனுடைய வேலை, மனைவிக்கு ஆதரவா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. என் மனைவி சொல்லுவா, நான் உங்களுக்கு முன்ன போய் சேர்ந்துடணும். எங்க? ஏன்னா மனைவிக்கு தெரியும், புருஷ ஆதரவு இருந்தா தான் நம்ம குடும்பத்தை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. புருஷ ஆதரவு இருந்தா தான் நம்மளும் நல்லா வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனைவி வீட்டை கட்டுறது வேலையை கர்த்தர் பொறுப்பாக கொடுக்கிறார். ஆனால் மனைவிக்கு தேவை கணவனுடைய உதவி தேவை. ஆனால் வீட்டை கட்டுற பொறுப்பு பெண்ணுக்கு தான் ஆண்டவர் அதிகமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகளோடு மனைவி தான் போன் போட்டு அவங்கள சரி பண்ணுறது, அவங்களோடு பேசுறது, அதெல்லாம் அந்த குடும்பத்தை கொண்டு வர வேலையெல்லாம் மனைவி வேலை தான். ஆமென். கணவன் சப்போர்ட்டாக இருப்பது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதனால தான் பைபிள் சொல்லுது,
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. அந்த வேலையில் மாத்திரம் கவனமாக இருக்கணும், அந்த காரியத்தில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது வீடை நாம் பார்க்கிறோம், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் 10-11 நான் வாசிப்போம். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் 10-11. குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அல்லேலூயா. அது சோதரா. பாருங்கள், பைபிள் என்பது அது ஒரு ஞான பொக்கிஷ களஞ்சியம். ஆமென். ஸ்தோத்ரா. ஒரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. பாருங்க, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை, ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கணும்னா மனைவி, ஸ்தோத்திரம், மனைவியை புருஷன் நம்புகிறானா? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அப்படி என்றால் அந்த ஸ்திரீ எந்த சூழ்நிலையிலும் என் கணவன் என்னை தப்பாவே நினைக்க மாட்டார். எங்க போனாலும் சரி, அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா அவள் இந்த உலகத்தில் வாழ அவன் அந்த நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளுகிறாள். கணவன் நம்புகிற ஒரு பாத்திரமா மாறுகிறாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரு என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். என் மனைவி எனக்கு தெரியும், அவள் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். பாருங்க, அதில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் சம்பத்து. அப்படின்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உயிருள்ள ஒரு தேவன். ஆமென். நல்ல சகோதரிகள் குடும்பத்தை நடத்தும் பொழுது, அல்லேலூயா, அந்த கணவனுடைய சம்பத்து என்ன செய்யாதா? குறையவே செய்யாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவ பிள்ளைகளே, அந்த இடத்தை நீங்கள் பிடிக்க முடியுமா? அந்த இடத்துல தான் நான் வாழ்றேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. என் கணவனுடைய இருதயம் என்னை நம்புகிறது என்று நீங்க அந்த நம்பிக்கைக்குரியதை நீங்க எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான், அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி தான், ஸ்தோத்திரம், அவர்கள் தான் ஒரு நல்ல குடும்பத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவள் தான் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. 11 புள்ள படிச்சாச்சா? படிச்சாச்சு. அவள் தான் குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. நீதிமொழிகள்ல அதே அதிகாரத்தில் 26 வாசிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமென். அல்லேலூயா. அந்த குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அல்லேலூயா. ஒரு 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 குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால் வாய, ஸ்தோத்திரா, வேற எதுக்கெல்லாம் திறக்கக்கூடாது. ஆமென். வாயை வேற எல்லாத்துக்குமே திறக்கக்கூடாது. அப்படி திறந்தா உங்களுக்கு என்ன பேரு? வாயாடி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாயாடி என்றார். ஆக தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்படின்னா ஒரு இரக்கம் உள்ள போதகம், வார்த்தை. தயை என்பது இரக்கம். ஒரு இரக்கம் உள்ள வார்த்தை அவள் நாவின் மேல, நாக்கு மேல இருக்கிறதாம். அல்லேலூயா. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். அவங்க ஒரு
எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒன்றை விட்ட ஒரு அக்கா, எங்களுக்கு ஒரு பெரியம்மா. அவங்கள எப்போ பார்த்தாலும் சரி, ஐயா ஐயா நல்லா இருக்கியா ஐயா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கேட்பாங்க. மனைவிலாம் நல்லா இருக்காளா ஐயா, ஐயா தொழிலெலாம் எப்படி ஐயா இருக்குது. அவங்களோட கொஞ்சம் இப்படி பேசிட்டு போனாவே அவங்கள எவ்வளவு நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறது மாதிரி பேசிடுவாங்க. ஆனால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் சந்திக்கிற பிள்ளைகளை அந்த மாதிரி ஒரு இரக்கத்தோடு பேசி, கடவுள் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாரியா அப்படி சொல்லுவாங்க. ஒரு தயையுள்ள ஒரு போதகம். ஆமென். அவன் நாவு மேலே இருக்குமா? யாருக்கு அந்த நாவின் மேலே அப்படி போதகம் இருக்குமா? ஒரு புத்தியுள்ள ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அவள்தான் வீட்டை கட்டுவாளாம். அல்லேலூயா. அவள்தான் தன் குடும்பத்தை ஆசீர்வாதமான பாதையில் கொண்டு வருவாளாம். ஆமென். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல். பைபிளில் சொல்லப்படுகிறது, சோம்பேறி ஒரு அப்ப துண்டுக்கு கூட கிடைக்காமல் போவானா. அப்படின்னா சோத்துக்கு தொன்ன மாறுவ. நம்ம ஊர் பாசையில் சோத்துக்கு தொன்ன மாறுவ. எவ்வளவு பெரிய வறுமை தெரியுமா சோத்துக்கு தொன்ன மாறுறதுனா? அல்லேலூயா. ஒரு அப்ப துணியை கூட நீ இறக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சோறு கூட உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. யாரு? சோம்பேறி. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஆகவே கடவுள் என்பவர், ஸ்தோத்திரா, ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போகும்போது அந்த எலியாசர் ஜெபம் பண்ணுகிறான். தண்ணி கேட்கும் போது உங்களுக்கும் தருவேன், ஒட்டகங்களுக்கு வாத்து ஊத்துவேன். ஒட்டகத்தினுடைய வயிறு எத்தனை லிட்டருன்னு சொல்றாங்க? 100 லிட்டரோ என்னமோவா ஒட்டகத்தினுடைய வயிறு. உங்களுக்கு ஒட்டகத்தை பார்த்தா தெரியும், வயிறு பெருசா இருக்கும். 10 பேர் போயிருக்கிறாங்க எலியாசரோடு. 10 ஒட்டகத்துக்கு தண்ணி வாத்தா. யாரு? ரெபெக்காள். அவதான் ஈசாக்குக்கு மனைவி. அல்லேலூயா. ஆனா நீ ஒருபோது ஈசாக்குக்கு மனைவியா செலக்ட் பண்ணவே மாட்டார். உன்னை செலக்ட் பண்றதெல்லாம் அடே காப்பி போட்டுட்டியாடே, அதுதான் கிடைக்கும். நீ சோம்பேறி, உனக்கு கணவன் அப்படி கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ரெபெக்காளுக்கு. ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகன், ஒரு பெரிய பக்திமான், ஒரு பெரிய நீதிமான், ஒரு பெரிய சொத்துக்கு அதிபதி ஈசாக்கு. அவனுக்கு மனைவியா கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது, எனக்கும் குடிக்க தரணும், என் ஒட்டகங்களுக்கு வாத்து ஊத்துன்னு சொல்ற பெண்ணு தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவியாய் வருவார். அல்லேலூயா. அப்போ ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்றால் அவள் சோம்பேறியா இருக்க மாட்டா, உற்சாகமா வேலை செய்வா. ஆமென். நீ உனக்கு கொடுத்த வீடு தான் ட்ரைனிங் எடுக்கிற களம். உனக்கு கொடுத்த வீடு தான் ட்ரைனிங் எடுக்கிற களம். நீ எப்படி ட்ரைனிங் எடுக்கிறியோ அதில் தான் உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. ஆமென். உனக்கு கொடுத்த வீடுல உண்மையா நீ இரு, உண்மையா வேலை செய். ஆமென். ஐயா அவங்க பார்க்குறாங்களா, இவங்க பார்க்கலையே, இவங்க பார்க்கலையே, அந்த மாதிரி கதையெல்லாம் நீ சொல்லிட்டே இருக்காத. ஏன்னா ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். ஆமா, உன்னைய போல ஒரு தாய உலகத்துல பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு தாய் நீ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. எங்க அம்மா மாதிரி இந்த உலகத்துல இருப்பாங்களா? அல்லேலூயா. ஆமென். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அவளை புகழுகிறா.
சிகப்பா இருந்தா புகழுவாங்களா, கருப்பா இருந்தா புகழுவாங்களா? கருப்பா இருந்தாலும் புகழுவார்கள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் நீ ஆமா, புறா சிறகுகளைப் போல அவ்வளவு அழகா இருக்கிறீர்கள் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தாலும் அவ்வளவு அழகா இருக்கிறீர்கள். ஆமென். இந்த வெளிப்பிரகாரமான அழகல்ல அவன் சொல்றது, இருதயத்துக்குள்ள இருக்கிற ஞானம், இருதயத்துக்குள்ள ஒரு குணம். அல்லேலூயா. அநேக பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். அதனால நிறைய பெண்ணை பார்த்திருக்கிறேன். ஆனா உன்னை மாதிரி பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. இதுல 2 அர்த்தம் இருக்குது. உன்னை மாதிரி பார்த்ததே அப்படின்னு சொல்றது இருக்குது, ரொம்ப மகிமையா பேசுறது இருக்குது. உன்னைய மாதிரி நான் பார்த்ததே இல்லைம்மா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால நீங்க உங்க கணவனை சுக்குப்பொடியை போட்டு, ஆமென், உங்க பக்கத்துல நீங்க மயக்கி வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்கள் குணசாலியான ஒரு ஸ்திரியா நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்க கணவன் உங்களை பார்த்து சொல்லுவா, அநேக பெண்களை நான் பார்த்துருக்கிறேன், ஆனா உன்னை மாதிரி ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியை நான் பார்த்ததில்லை சொல்லி அவளை புகழுகிறார். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை கொடுங்கள். இது ஆண்டவர் சொல்றது மாதிரி, அவள் கைகளின் பலனை அவங்களுக்கு கொடுங்க. மனுஷன் கொடுக்கலைனாலும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரியின் வீடு. 3ஆவதாக ஸ்தோத்திரா, நீதிமொழிகள் 27 இல்ல, நீதிமொழிகள் 7:27 வசனம். நீதிமொழிகள் 7வது அதிகாரத்துல அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். பாருங்க, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைக்கு கொண்டு போய்விடும். இது யாருடைய வீடு? இது விபச்சார ஸ்திரியினுடைய ஒரு வீடு. அல்லேலூயா. பைபிள் என்பது நல்லதையும் எழுதி வைக்கும். ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், கெட்டதையும் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி எழுதி வச்சிருக்கிறார் என்றால் அதை நான் படித்து புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆக ஒரு விபச்சார ஸ்திரியினுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, மரண அறைக்கு கொண்டு போய் விடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஒரு விபச்சார ஸ்திரியினுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, மரண அறைக்கு கொண்டு போய் விடும். நீதிமொழிகள் 7:24-25 வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். போதும். ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 24. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரா, ஒரு விபச்சார ஸ்திரியினுடைய வீடு பாதாளத்துக்கு உன்னை கொண்டு போகும், மரண அறைக்கு நேராக உன்னை நடத்தும். ஆக கடவுள் என்று சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் அதிலிருந்து தப்பி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். ஹல்லேலூயா.
ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கத்தான் ஆமென் அவன் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது நாம் அந்த தப்பான ஸ்திரீயினுடைய வீடை விட்டு நாம் விலகி போவோம். அல்லேலூயா. அதுக்கு விலக்கி நம்மை ஆண்டவர் வாழ வைப்பார். அல்லேலூயா. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. ஸ்தோத்திரா. பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையிலே நாம் தியானம் பண்ணும்போது, கடவுள் மேலே நாம் ஆசை வைக்கும் பொழுது, நமக்கு இந்த உலகத்தில் வருகிற தப்பான ஆசைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி விடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 6:32-33 வாசிப்போம். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லெச்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. பாருங்கள், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். அப்படின்னா ஒரு தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய கணவனை விட்டு மற்ற எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களோடு பாவம் செய்யும் போது அது விபச்சாரமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயினுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறார். உள்ளே இருக்கிற ஒரு ஆத்துமா இருக்கிறது, அதை கெடுத்து போடுகிறார். அடுத்து 33ல வாதையும் அப்படின்னா நோய் வருமா, லெச்சை அப்படின்னா கேவலங்கள், ஆமென், வெட்கங்கள், அவமானங்கள் வருமா, நோய் வருமா, கேவலமும் வருமா. அதனால தான் வாதையும் லெச்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6:26 வாசிப்போம். வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும், விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அல்லேலூயா. ஆமென். வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையை இறக்க வேண்டியதாகும், விபச்சாரியானவள் அருமையான உயிர்களை வேட்டையாடுகிறாள். ஆக ஸ்தோத்திரா, ஒரு விபச்சாரியினுடைய வீடு அது பாதாளத்துக்கு போகும் வழி. அருமையான உயிர்களை கொலை செய்கிறவளாக இருக்கிறாளா. அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட பெண்கள் இந்த உலகத்திலே நாம் பார்க்குற இடங்கள்ல இருந்தா, ஆமென், அவர்களை விட்டு நாம் விலகி போக வேண்டும். ஏன்? அவர்கள் உயிர்களை கொலை செய்து நரகத்துக்கு அனுப்புகிற ஒரு ஏஜெண்டாக சாத்தான் இந்த உலகத்தில் அவர்களை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 20-23 வரை வாசிப்போம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அதுக்கு தப்பி நம்ம வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரா, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை, அதாவது அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன் தகப்பன் தாய் சொல்றத கண்டிப்பா நீ கேளு. அப்படி நீ கேட்டு நீ வாழும் பொழுது அந்த ஸ்திரீயினுடைய வீட்டுக்கு நீ விலகி உன்னை காத்துக்கொள்ளுவா. எந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் சொல்றதை கேட்காமல் வாழுவாங்களோ கண்டிப்பா அவங்க தவறிடுவாங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய தகப்பன் தாய் சொல்லுகிற வார்த்தையை தட்டாதே, அதை கீழ்ப்படி. ஆமென். அது உனக்கு இன்பமாக சந்தோஷமாக இல்லாவிட்டாலே உன்னை பெற்றெடுத்த தகப்பன் தாய்க்கு நீ கேட்டு கீழ்ப்படியும் பொழுது உன் தகப்பன் போதனையை காத்துக்கொள்ளே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து. நீ நிறைய இந்த உலகத்தில் பார்க்கலாம், தாய் தகப்பனுக்கு பிரியமா வாழ்ற பிள்ளைக்கு மாத்திரம் அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அவன் ஒரு மேன்மையா அந்த ஊர்லேயே இருப்பான். தாய் தகப்பன் சொல்றதை கேட்காம ஒரு ஊதாரியா போயிட்டே இருந்தான்னா அவனோட கடவுள் ஒரு மதிப்பில்லாதவனா தான் மற்றவங்களாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி குறைஞ்சே போவான். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள மக்கள்
இவன் வந்து அவங்க அம்மா அப்பாவை, இவள் வந்து அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப மதிப்பா, அவங்க சொல்றதை கேட்பா அப்படின்னு சொன்னா ஊர்ல உள்ளவங்களும் அவங்கள அந்த பெண்ணை அந்த ஆணை மதிப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் தகப்பன் கற்பனையை கைகொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுது உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்தில் கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாசிக்கும். யாருடைய வார்த்தை? தகப்பன் தாயுடைய வார்த்தை. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். நம்ம கையில் இருக்கிற வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அப்படி என்றால் இந்த வேதத்தை பாஸ்டர் கையில கடவுள் கொடுத்து ஜனங்களை போதகத்தினாலே சிட்சிக்கணுமா? அல்லேலூயா. வேதமே விளக்கு, போதக சிட்சையே ஜீவ வழி. ஆகவே கடவுள் சபையை உருவாக்கி, ஊழியர்களை உருவாக்கி இந்த வேதத்தை அவங்க கையில கொடுத்து போதகத்தினாலே சிட்சிக்கணும். அப்படின்னா அவங்கள கண்டிச்சு அவங்கள நடத்தணும். சாரமற்ற சாந்த பூசி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கடவுள் உங்களை நடத்துவாரு அப்படின்னு சும்மா ஒரு வெத்து பேச்சுகளை, சும்மா ஒரு மனசு மேலான ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு மாதிரியா மண்டையை கழுவி விடுறது மாதிரி, ஆமேன், அதல்ல. போதக சிட்சையே ஜீவ வழி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். அவள் வீட்டுக்கு தப்பி போக வேண்டும் என்றால் இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம வந்துடணும். யார் வீட்டுக்கு தப்பி போகணும்னா விபச்சார ஸ்திரீனுடைய வீட்டுக்கு தப்பி போகணும்னா, அல்லேலூயா, தாய் தகப்பனுடைய போதனைக்குள்ள வந்துடணும். தாய் தகப்பனை மீறி ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நாலாவது ஒரு வீடு துன்மார்க்கனுடைய வீடு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நாலாவதாக துன்மார்க்கனுடைய ஒரு வீடு. துன்மார்க்கன் என்றால் மேலோட்டமா நான் சொல்லுகிறேன், கர்த்தரை அறியாதவர்கள், ஆமேன், சபைக்கு வராதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், சண்டை போடுகிறவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், குடிக்கிறவர்கள், போத வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், இந்த அப்புறம் விக்கிரக சிலை வழிபாடு செய்கிறவர்கள், இவர் எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆக அப்போ இது ஒரு லிஸ்ட் துன்மார்க்கர்கள். இன்னொன்று இருக்குது, சபையிலே இருந்து கொண்டு ஆண்டவரையும் ஆராதிச்சுக்கிட்டு ஒரு துன்மார்க்கனை போல அறகுறையுமா அவன் இப்படி வாழுவாங்க, அதுவும் துன்மார்க்கன் தான். அல்லேலூயா. எப்போ ஒரு நேரம் சபைக்கு போகிறது, ஆனால் ஒரு கெட்ட வாழ்க்கை தான், சும்மா ஒரு பாஸ்டருக்கு முன்னாடி ஒரு நடிப்பு, அவன் ஆனால் ஒரு கெட்ட வாழ்க்கை தான், அதுவும் துன்மார்க்கன் தான். அல்லேலூயா. ஆக பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருத்தனுடைய வீடு, ஆமேன், எங்கு பார்த்தாலும் கீறி ஓடிட்டே இருக்குதான். கீறுனா கீறுறது இவ்வளோ அகலமா, சும்மா அப்படியே கீறிட்டே இருக்குமா. அப்புறம் கொத்தனாரை கூட்டிகிட்டு வந்து அதெல்லாம் சிமெண்ட் வச்சு கல்லாம் வச்சு அடைப்பாரா, வேறு பக்கம் கீறுமா. கீறுனா அப்படியே கீறி அப்படியே போயிட்டே இருக்குமா. அப்புறம் கொத்தனாரை கூட்டிகிட்டு வந்து அந்த கீறுனதெல்லாம் அடைப்பாரா. அவர்னால செஞ்சுக்கிட்டே இருந்தாரா, வீடு கீறிட்டே இருக்குதான். அப்போ அந்த ஊரில் ஒரு பாஸ்டர் வந்திருக்கு, அவரை கூட்டிகிட்டு வந்து, ஐயா, நானும் வீட்டை கீறிட்டு தான் இருக்குது, சும்மா பொடி வெடிப்பில்ல, இவ்வளோ அகலத்து கீறிடுமா, நானும் இப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் வெடிச்சிட்டு தான் இருக்குது, என்னையா ஜோம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு வந்தாரா. கூட்டிகிட்டு வந்து அவர் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரா, ஓ பணமெல்லாம் துன்மார்க்கமாக சம்பாதிச்சிருக்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பணமெல்லாம் துன்மார்க்கமாக சம்பாதிச்சிருக்க, அதனால உன் வீட்டில் சாபம் இருக்குது. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான்னு சொன்னாரா. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. நம்ம சாது சேம்சன் ஒரு ஐயா
சென்னையில் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, அவருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஸ்தோத்ரா. அவர் ஒரு தீக்காவில் இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்த சாது சேம்ஸ். இந்த அக்காமடத்தில் புயல் பாத கட்டடத்துக்கிட்ட நான் வாலிபனாக இருக்கும்போது அங்கே மீட்டிங் நடந்தது. அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு அந்தோனின்னு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், ஆனால் நிறைய ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவன், எல்லா காருக்கு ஃபைனான்ஸு, வீட்டுக்கு ஃபைனான்ஸு, எல்லா நிலங்கள் எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செஞ்சு பெரிய பணக்காரன். ஆமேன். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவர் சொன்ன சாட்சி இங்கே புயல் பாத கட்டடத்தில் அக்காமடத்தில் பெரிய அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட்டுருக்காராம். அப்போ இந்த அவர் கத்தோலிக்கராக இருக்கிறதுனால இவரையும் ஐயா வந்து ஜெபம் பண்ணி சொல்லி கூட்டிகிட்டு இருந்தான். அவர் குழந்தை பிறந்து அங்கே இருக்குதான். எல்லாரும் வந்து அந்த குழந்தை பிறந்த ஒரு பெரிய திருவிழா மாதிரி பணத்தை அப்படியே தண்ணி மாதிரி கரைச்சி ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாராம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்களாம். எல்லா விதம் அந்த மத குருக்கள் எல்லாம் வந்து அவங்க ஏதோ சொல்லிவிட்டு அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு மற்றவங்களாம் போயிட்டே இருக்கிறாங்களாம். இவர் கைவத்தி ஜெபம் பண்ணும்போது கடவுள் ஒன்றை வெளிப்படுத்தினாரா, இவன் பணம் பூரா சாபமான பணம், இவன் சம்பாத்தியம் பூரா சாபம் இருக்குது. அதனால் இந்த குழந்தை கண்ணு பார்வை தெரியும் போது கண்ணு ரெண்டும் பார்வை இருக்காது, இதை அவன்கிட்ட சொல்லிட்டு போயிருன்னு சொன்னார். அப்போ இவர் சொன்னாரா, அவன் அடிப்பானே, அடி வாங்கினாலும் பரவாயில்லை, நான் சொல்கிறத அவன்கிட்ட சொல்லுன்னு சொன்னாராம். அப்போ குழந்தை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி கடவுள் வெளிப்படுத்தினாராம். அவனை கூட்டிகிட்டு போய் அவர் பேரெல்லாம் சொல்கிறாரு. அவன் பேர் அந்தோணி. அவனை கூட்டிகிட்டு போய் இந்த குழந்தை பார்வை வரும்போது பார்வை இருக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சம்பாத்தியம் பூரா அநியாயமாக சம்பாதிச்சிருக்க, அதனால் உன் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கும்னு கடவுள் சொல்கிறாரு. அப்படியே பிடிச்சி தள்ளி அடிச்சிட்டான். போடா வெளியே. இந்த ஊழியக்காரரு இந்த காவி சன்னியாசி மாதிரி ட்ரெஸ் கொடுத்துறவர், தாடி இப்படி வச்சிருப்பார். இங்கே வந்துருக்கும்போது பார்த்தேன் நான், சன்னியாசி மாதிரி வேட்டி, சன்னியாசி மாதிரி அங்கி, இவ்வளவு தாடி, ஏசுனார் மாதிரி முடி. இதான் சாது சேம்ஸ்ன்னு சொல்கிறவர். அவரை அடித்து போடா வெளியேன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் மாதம் கழித்து அந்த ஆள் வீட்டுக்கு வந்தாராம். ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரி என் குழந்தை கண்ணில் பார்வை இல்லையா அப்படின்னு குழந்தைய கையில் வச்சுட்டு அழுதானா. அல்லேலூயா. சொன்னாராம், உன் தொழிலை நீ மாற்று, சாபமான தொழில் செய்கிற, வேறு என்னமாவது தொழில் செய் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. ஆக துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அல்லேலூயா. நாலாவது நான் பார்க்குறோம் ஒரு துன்மார்க்கனுடைய வீடு. நீதிமொழிகள் 14:11, நீதிமொழிகள் 14:11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். துன்மார்க்கனுடைய வீடு அழியும். நீதிமொழிகள் 15:6. நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. பாருங்கள், நீதிமொழிகள் 15:6 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வருமானத்திலே துன்பம் உண்டு. எசேக்கியேல் 18:13. எசேக்கியேல் 18:13 வாசிங்க. வட்டிக்கு கொடுத்து போலீஸை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்த பழி அவன் மேல் இருக்கும். பாருங்கள், அங்கே துன்மார்க்கனுடைய காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வட்டிக்கு கொடுத்து போலீஸை வாங்கினால் பிழைப்பானோ? பிழைக்க மாட்டான், சாகவே சாவா. அவன் தான் துன்மார்க்கன். அவனை குறித்து தான் அந்த பைபிளில் அப்படி சொல்றார் எசேக்கியேல்ல. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:29. நீதிமொழிகள் 21:29. துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். துன்மார்க்கன் எப்படி இருப்பானா? எப்போதும் முகத்தை கடினமா வச்சுட்டே இருப்பான். அவன் தான் துன்மார்க்கன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:9. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். பாருங்கள், ஸ்தோத்திரம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுக்கிறான். அவன் தான் துன்மார்க்கன்.
மாயக்காரன் என்றால் துன்மார்க்கன் தான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புவார். யாரையாவது நம்ம கெடுக்கிறோமா? அல்லேலூயா. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுப்பான், அவன் தான் துன்மார்க்கன். இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நம்ம செய்யாமல், யாரையும் நம்ம கெடுக்காம, அல்லேலூயா, ஓ இவன் முன்னேறிடுவானோ, இவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இவனை வேற ரூட்டில் மாற்றிடுவோம். நல்ல சம்பாத்தியம் பண்ணுறானே, எனக்கு ஒரு ஆளை தெரியும், ஆமேன், அவர் இந்த ஊரில் தான் இருக்கார். நாங்கள் வாலிபத்தில் நானும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் குடும்பமாக கிடந்து மச்சான் எல்லாம் உழைக்கிறோம். மச்சான் நாங்கள் 4 பேர் தான் கிடந்து கஷ்டப்பட்டு அந்த முன்னேறதுக்காக உழைக்கிறோம். அவரும் எங்களோட போட்டிருக்கார். அவர் வந்து சொல்லுவார், அவன் என்ன சொல்லுவார்னா, எனக்கு அண்ணனுக்கு சண்டை இழுத்துருவ பேசுவார், தம்பிக்கு எனக்கு சண்டை இழுத்து விடுவார், மச்சானுக்கும் எனக்கு சண்டை இழுத்து விட பேசுவார். ஏன்னா நம்மளை உடைச்சிட்டா, நம்ம செதறிட்டோம்னா ஏழையாக போயிடுவாங்க. அவருடைய பார்வை, அக்கா மாப்பிள்ள இவனை மச்சன மாதிரி எல்லாம் நின்று இப்படி உழைக்கிறானுங்களே, சரியான பாடு வரும். ஆனால் அவருடைய வேலையே சைனி வேலை தான். அவன் நம்மளை பிரிக்கிறது, அங்கிட்டு இங்கிட்டு குத்துறது, இங்கிட்டு இருந்து இங்கிட்டு குத்துறது. அவன் நாங்களாக பேசிக்கிடுவான், இந்த ஆள் இன்னும் நோக்கத்தில் தான் இருக்கார். ஆகவே நம்ம எல்லாம் அப்படி எதுவும் தப்பாக யோசிக்கக்கூடாது, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்னு நாங்களாக பேசிக்கிடுவோம். அல்லேலூயா. ஆக மாயக்காரன் பாருங்க, மாயக்காரன் மண்டையில் நிறைய என்ன இருக்குது. ஆமேன், இவங்களை குழப்பணும், இவங்களை பூரா பிரிக்கணும், இவங்களை பூரா உழைக்கிறத விட்டு இவனுங்கெல்லாம் செதறி எல்லாம் தரித்திரம் முடிச்சவனா போகணும் தான் என்ன. அதான் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. நான் ஒரு சூப்பரான பொருளை வாங்கினேன், அவனும் அந்த பொருளை வாங்க பார்க்குறானே, நான் வாங்கின பொருள் அவன் வாங்கக்கூடாது, அவனை வேறு பக்கம் திருப்பி விடுவான். தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுக்கிறான், அவன் தான் துன்மார்க்கன். நான் வாங்கின நல்ல பொருளை அவனும் வாங்கணுமப்பா, அவனுக்கு நன்மை செய்யணும். இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குப்பா, நீ போய் வாங்குடா, ஆமேன், அந்த இடத்துக்கு போ. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒரு மடையில் நிறைய மீன் பிடிச்சிட்டு ஓடி வரான், எங்கப்பா மீனை பிடிச்ச? அந்த மடையில், அங்கே போ. ஆமேன், ஸ்தோத்திரா. இவன் போய் அந்த மடையில் மீன் பிடிக்க கூடாது, எங்கப்பா பிடிச்ச? வேறொரு மடைய, அங்கே போ, நான் அங்கே தான் இருந்து வாரேன். வாயினாலே கெடுப்பது. இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவன் தான் துன்மார்க்கன். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுக்கிறான். ஆமேன். அப்படி ஒரு காரியம் செய்யும் பொழுது அவர்கள் துன்மார்க்கர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 15:28. நீதிமொழிகள் 15:28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். திரும்ப வாசிங்க. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். அதாவது அவங்க சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தையை சொல்ல யோசித்து தான் சொல்லுவாங்களாம், அவங்க தான் நீதிமான். ஆனால் துன்மார்க்கனுடைய வாயோ அப்படியே கொப்பளிச்சுட்டே இருக்குமா, அவங்க தான் துன்மார்க்கன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடாதீங்க, கொப்பளிக்கும். யார் அவர்கள்? துன்மார்க்கன். ஆமேன். நீதிமான் யாரு? மறு வார்த்தை சொல்ல ரொம்ப யோசிச்சு தான் சொல்லுவாங்க, ரொம்ப கவனமா யோசிச்சு தான் பேசுவாங்க. அதனால தான் வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தாவே நீ புத்தி உள்ள ஒரு பெண்ணுன்னு உலகம் சொல்லிருமா. அல்லேலூயா. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், ஆனால் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வார்த்தைகள் இந்த பூமியின் மேல ரொம்ப சுருக்கமாய் காணப்படுவதாக. ரொம்ப அமைதியாக போங்க. ஆமேன். எந்த இடத்துல நீங்க ரொம்ப பேசணும்னு ஒரு வருதோ அந்த இடத்துல நீங்க டக்குன்னு நீங்க வேற இடத்துக்கு போயிருங்க. அல்லேலூயா, ஆமேன்.
நம்ம ஊரில் பெரிய பணக்காரர் இருக்கிறார், தெருவில் சண்டை நடந்தால் கதை அடைச்சிட்டு உள்ளே போய் அவன் கதை அடைச்சிட்டு உள்ளே இருந்துருவார். எல்லாம் வெளியே தெருவில் சண்டை நடக்கும், ஆனால் அவர் கதை அடைச்சிட்டு உள்ளே இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆக அவங்க தான் ஊரில் பெரிய பணக்காரங்க. ஆறா சண்டை விடுறது அப்படின்னு நானும் வர்றேன் உள்ள. அப்படி வந்தால் தெருவில் ஒரு நாயை காற்ற பிடிச்சி இழுத்த மாதிரி, அது உன்னை கடிக்காமல் விடாது. அல்லேலூயா. அதனால் எங்கேயாவது ரொம்ப பேசுகிற மாதிரி இருந்தால் வீட்டுக்குள்ளே போய் கதை அடைச்சிட்டு அப்படியே அமைதியாக ஏசப்பா ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டுன்னு சொல்லிகிட்டே இருந்துரு. அல்லேலூயா, ஆமென். அந்த நீதிமானுடைய வாய் ஒரு அடுத்த வார்த்தை பேசுவதற்கு ரொம்ப யோசிக்குமா? அல்லேலூயா. அவர் தான் நீதிமான். ஆனால் துன்மார்க்கர்கள் வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். 5வது ஒரு வீடு, நீதிமொழிகள் 15:25. 5வது வீடு. 7 வீடு இருக்குது, இன்னும் 2 இருக்குது. வாசிக்க பாப்போம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். அகங்காரியினுடைய வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். இது 5வது வீடு. நீதிமொழிகள் 15:25. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். யாரு பிடுங்குவாங்களா? ஊர் தலைவரா? யாரு வீட்டை பிடுங்கி போடுவாரா? கர்த்தர். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே 5வது ஒரு வீடை நான் பார்க்கிறோம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். இந்த உலகத்தில் நீங்க வாழும் பொழுது ஒரு அகங்காரி என்று நீங்க பேர் எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரி ஒரு பேரை சம்பாதிச்சிராதிய. அது உங்க பிள்ளைகளை கெடுக்கும், வாழ்க்கையை கெடுக்கும். அல்லேலூயா. நீ என்ன விதைக்கிறையோ அதை கண்டிப்பா அறுப்ப. யார் மூலமா? அடுத்த சந்ததி மூலமா. ஏன் அடுத்த சந்ததியை நீயே கெட்ட பிள்ளைகளா நீயே கொண்டு போற? அல்லேலூயா. நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தினா உன் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வளருவார்கள். அல்லேலூயா. நீ எதை விதைச்சியோ அதை கண்டிப்பா அறுப்ப. ஆமென். நீ யாரையோ பார்த்திருக்கலாம், ஆமென், அவங்க அதுக்கு முன்ன விதைச்சிருக்கிறாங்க, இப்போ அறுக்கிறாங்க. அதுதான் கரெக்டு. அல்லேலூயா. ஒருத்தவங்க முன்ன விதைச்சிருந்தா இப்போ அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அறுக்கிறவங்கள பார்த்து நீ அதே மாடல்ல விதைக்க ஆரம்பிக்காத. அடுத்து ஒரு சந்ததி மூலமா நீ அதை அறுக்க போற. ஆகவே நீ அகங்காரியா இல்லாம இருந்தா உன் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வளருவார்கள். அல்லேலூயா. அது தப்பா போகவே போகாது. ஆமென். நீ அகங்காரியா இருந்தீன்னா உன் பிள்ளைகள் மேல ஒரு ஸ்பிரிட் வரும். இது ஒரு ஆவிக்குரிய காரியம். உன் பிள்ளைகள் மேல ஒரு ஆவி தங்கி அந்த பிள்ளைகளை நீ விதைச்சதை உன் பிள்ளை மூலமா நீ அறுக்க போற. ஒரு ஆவி தான் அந்த பிள்ளைகளை இருதயங்கள் எல்லாம் மாற்றும். ஆமென். நீ நல்ல ஒரு மனுஷனா மனுஷியா நல்ல பெண்ணா நீ வாழ்ந்தினா உன் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்? நீ விதைக்கலையே, அதனால நீ அறுக்கவும் மாட்ட. அல்லேலூயா. ஆனால் விதைச்சா கண்டிப்பா அறுப்ப. ஆமென். ஸ்தோத்திரா. நல்ல பிள்ளைகள் மாதிரி உனக்கு தெரியும், ஆனா ரூட்டு மாறிடும். அது நீ விதைச்சதா? அல்லேலூயா. ஒரு பெண்ணு கற்பத்தில் குழந்தைய வச்சிருக்கிறா. அந்த கற்பிணியா இருக்கும்போது தன்னோடு இருக்கிற கொழுந்த பொண்டாட்டிய, மச்சான் பொண்டாட்டிய, இல்லைன்னா மாமிய, வயிற்றுல குழந்தை வச்சிருக்கிற பெண்ணு அவ்வளவு கொடுமைப்படுத்துறாயா. மாமிய, கொழுந்த பொண்டாட்டிய, மச்சான் பொண்டாட்டிய. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நீ பண்ற எல்லா நீ விதைக்கிறதெல்லாம் அது அந்த குழந்தைக்கு போகும். அது சுவாவமெல்லாம் அது நல்ல குழந்தையவே பிறக்காது. ஏன்? நீ அதை வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டே விதைக்கிறிய. ஆமென். ஸ்தோத்திரா. எத்தனையோ பேர் சிந்திக்கலாம், உண்மைதான், நான் அந்த குழந்தை தப்பா வாழ்ந்து போறதுக்கு ஒரு காரணம் அந்த குழந்தைய நான் வயிற்றுல வச்சிருக்கும் போது நிறைய பேர் கொடுமைப்படுத்தினேன்.
அதனால தான் அந்த குழந்தை அப்படி தப்பாக போகுது. ஏன்னா நீ விதைச்சதை அந்த குழந்தை அறுக்கும். அது உனக்கு வேதனையை கொண்டு வரும், உனக்கு கண்ணீரை கொண்டு வரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் விதைக்கிறத அறுக்கிறது. நீ ஸ்தோத்திரா, நீ மாத்திர ஒரு விதைக்கிறேன்னு சொல்றது, யாரும் உன்னை நினைச்சு அழுகக்கூடாது, யாரும் உன்னை நினைச்சு கண்ணீர் வடிக்கக்கூடாது, யாரும் உன்னை நினைச்சு வேதனைப்படக்கூடாது. உன்னை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. உன்னை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆமென். அப்படின்னா உன் பிள்ளைகள் விதைக்க மாட்டார்கள், அறுக்க மாட்டார்கள். ஆமென். உன் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வளருவார்கள். உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாவம் இருக்காது. அல்லேலூயா, பிரச்சனைகள் வராது, எல்லாமே ஆசீர்வாதமா நடக்கும். ஏன்? நீ விதைக்கல, அதை நீ அறுக்கல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவாராம். இது உண்மைதான். அல்லேலூயா, ஒரு அகங்காரியா இருக்காத, கர்த்தருடைய கையே பிடுங்கி போடுவான். வீட்டுனா என்னது? வீடுனா அதுக்குள்ள இருக்கிற ஆட்கள், பில்டிங் சேர்த்து தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற குடும்பம், பிள்ளைகள், அதான் வீடு. அகங்காரின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். அதனால ஒருபோதும் நீ விதைக்காத, நன்மையவே விதை, நீதி உள்ளவைகளை விதை, கர்த்தருக்கு பிரியமானதை விதை. அல்லேலூயா, இரக்கமுள்ள ஒரு ஒரு பெண்ணா ஒரு ஆணா இந்த உலகத்தில் வாழு. அல்லேலூயா, முடிஞ்ச அளவுக்கு நீ ஆமென் விதைக்காத, கர்த்தருக்கு பிரியமானதையே விதை, நன்மையானதை நீ ஒரு நாள் அறுப்ப. அல்லேலூயா, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் வாழுவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக நீதிமொழிகள் 15:27. ஆறாவது ஒரு வீடு, இன்னும் ஒரு வீடை பார்த்து பிடிக்க போறோம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். ஆறாவது ஒரு வீடு பொருளாசைக்காரனுடைய வீடு. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். அல்லேலூயா, ஆறாவது வீடு பொருளாசைக்காரனுடைய வீடு. எபேசியர் 5:1 வரை வாசிப்போம். எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்குரிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இங்கே பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனைக்காரனாவது அப்படின்னு எபேசியர்ல அவை ஸ்தோத்திரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அது ஸ்தோத்திரம். ஆகவே பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனைக்காரன். அப்போ பொருளாசைக்காரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு வசனம், அது விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கிறது. ஆக பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். அப்படின்னா தன் வீட்டை பிரிக்கிறான், வீட்டை சின்ன பின்னமாக்குகிறான். பொருளாசைக்காரன். பொருளாசை என்பது அந்த ஆசை ஒரு மனுக்குள்ளே இருந்தால் அவன் பரலோகம் போக முடியாது என்று பைபிளில் நம்ம வாசித்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சொந்தரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆக பொருளாசையும் விக்கிரக ஆராதனையே அக்கா தங்கச்சி மாதிரி. ஹல்லேலூயா. ஆக ஸ்தோத்ரா, இந்த பொருளாசைக்காரனுடைய வீடு, ஆமென் ஸ்தோத்ரா, அது வீட்டை அவன் கலைக்கிறான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வீடு ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது. ஆகவே நமக்குள்ளே ஒரு பொருளாசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்ரா. 7வதாக கடைசியாக வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 7வதாக நீதிமொழிகள் 21:9 வசனம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம்.
நீதிமொழிகள்ல 21 இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது 21:9 சண்டைக்காரியோடே, அதாவது சண்டைக்காரியின் வீடு. நீங்க அவன் 7வது வீடை எழுதும் பொழுது சண்டைக்காரியின் வீடு அப்படின்னு நீங்க அந்த பாயிண்ட் எழுதணும். 7வது வீடு சண்டைக்காரியின் வீடு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆக ஸ்தோத்திரம் 9வது வசனத்துல சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கடவுளுடைய வார்த்தையை தனக்குன்னு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா, சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும். ஏன்னா அவ்வளவு, ஆமென், அவ்வளவு ஒரு மோசமான ஆளுதான் சண்டைக்காரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேலே, அப்படின்னா மொட்டை மாடியில், அதுவும் மொட்டை மாடி நடுவில் இல்லை, எங்க ஒரு மூலையில், ஒரு மூலையில் தங்கி இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்லதா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 25:24 அதைத்தான் சொல்லுது. யார் வாசிக்க வேண்டாம். நீதிமொழிகள் 25ல் 24 அதே சேம் தான். அப்போ அடுத்து நீதிமொழிகள் 21:19 சொன்னோம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடனே குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். நீதிமொழிகள் 21:19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடனே குடியிருப்பதை பார்க்கிலும் எங்க போய் குடியிருக்கிறது நல்லதா? வனாந்தரத்தில். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. வனாந்தரத்தில் போய் குடியிருப்பது ரொம்ப நல்லது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சில வீடுகளில் ஆமென் ஒரு அண்ணன் தம்பிய ஒரு 5-6 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவங்க மனைவிமார் அப்படியே இருந்து உள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு மரணம் நடந்துடும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அங்கே என்னதான் நடக்குது? ஒரே சண்டை. ஆமென். திடீர்னு அந்த குடும்பத்தில் ஒரு கேடு நடந்துடும். ஆமென். ஏன்னா அங்கே நடக்கிறதெல்லாம் பகமை, சண்டை, கசப்பு, சாத்தான் உள்ள புகுந்து விளையாடுவான். அதனால அங்கே திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடும். அதனால வாழ்க்கை என்பது கொஞ்ச நாள் தான். அந்த வாழ்க்கை சமாதானமாக வாழ்கிறோமா? ஆமென். நம்ம வீடு ஒரு நீதிமானுடைய கூடாரம் போல இருக்கிறதா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நம்மை பணிய வைக்கிறதுக்காக, நமக்கு ஒரு புத்தி படிப்பதுக்காக அங்கு கடவுள் ஒரு கஷ்டத்தை கொண்டு வருவார். அப்போ தான் நம்ம அமைதியாகுவோம் சொல்லி. ஆக அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்காதபடி நம்ம ஞானமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகணும். அல்லேலூயா. சமாதானத்தோடு போகணும். அல்லேலூயா. சமாதானத்தோடு வாழணும். அல்லேலூயா. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடனே குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 27:15-16. நீதிமொழிகள் 27:15-16. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். போதும் போ. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 27:15-16 வாசித்து முடிக்க போகிறோம். அடை மழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரியும் சரி. அல்லேலூயா. அதாவது சண்டைக்காரியினுடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா அடமழை மாதிரி இருக்குமா. எப்போதும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா, சர்ன்னு. அது மாதிரி எப்போதும் சர் 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 ஓயாத ஒழுக்கு. ஆமென். எப்போதும் நல்ல பாம்பு எப்படி இருக்கு? நல்ல பாம்பு ஓயாத ஒழுக்கு. எப்போதும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அடமழை. அது சாதாரணமான மழை இல்லை. என்ன மழை? அடமழை. அல்லேலூயா. தாடியா தாடி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சப்பா. ஆமென். கேட்டு கேட்டு
புளிச்சு போச்சு. அடாடாடா. அதனால் வீட்டுக்காரன் நினைப்பான், காலையில் 5:30க்கு காப்பி ஓடு, எங்கே வரியா, பெரிய ஒரு வேலை இருக்குது. காலையில் 5:30க்கா வேலை இருக்குது, யோசிச்சுக்கணும். புருஷன் வீட்டில் தங்கமானுக்காருன்னா நீ யோசிக்கணும். ஆமேன். காலையில் அதிகாலையிலே காப்பி கேட்குறீங்களே, எங்கே வரியா, அதை ஏன் கேட்குற நீ, காப்பி மட்டும் தானே, எப்போ வருவியா, அது சொல்ல முடியாது, நிறைய வேலை இருக்குது. எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. ஃபோன் பண்ணால் ஃபோன் கேன்சல் ஆகும். அப்புறம் கொஞ்சம் திரும்ப அடிச்சுட்டு இருந்தோம்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அப்போ நினைக்கணும், வனாந்தரத்தை விரும்புகிறார். எதை எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் எதை விரும்புகிறாரு? வனாந்தரத்தை விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. உங்கள் சுபாவத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறணும். என் முகத்தை பார்க்க அவருக்கு பிடிக்கலை, என் பேச்சு அவருக்கு பிடிக்கலை. அல்லேலூயா. இப்போ ஒரு குடும்பம் பெரிய பணக்காரங்க, யாரும் சொல்ல மாட்டேன், அவன் எப்போதும் 5 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு போயிடுவான். உள்ளே வாரது 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் நைட்டு. ஆனால் பெரிய பணக்காரங்க. ஆனால் இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம், கணவனுக்கு மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. நான் உள்ளதை உள்ளுன்னு சொல்லுவேன். அப்போவே நான் யோசிப்பேன், ஏன் 5:30க்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு 11 மணிக்கு அவன் அந்த ஆள் வர்றான், பெரிய உழைப்பாளி. அப்போ இப்போ பார்த்தா மனைவி எப்படி இருக்கிறா, ஒரு டென்ஷன் பாட். இப்போ இன்னும் கொஞ்சம் கோளாறு ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க மண்டை. நீ நினைக்கலாம் நம்ம தெளிவாக தான் பேசுகிறோம்னு சொல்லி. இல்லை, உன்னை கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக மனநல மருத்துவரை பார்க்கணும். நீ போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த கதை அப்படித்தான் போகும். இப்போ கேள்விப்படுற, அவளுக்கு டென்ஷன் அவள் நிறைய மாத்திரை சாப்பிட்டுக்கு இருக்காளாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அதனால் புருஷன் வீட்டுக்கு அடிக்கடி வரலைன்னா நீ உன்னைய கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். ஆமேன். அத்தான், ஹலோ அத்தான், அத்தான் எங்க இருக்கிறீங்க, வாங்கத்தான் வீட்டுக்கு. அல்லேலூயா. இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. கூப்பிடுறதுக்கு மனசு கிடையாது. அப்போ இருந்துச்சு பாருங்க, சகோதரிகள் சொல்றாங்க, அப்போ இருந்துச்சு, இப்போ அத்தான் சொல்ற மாதிரி மனசே கிடையாது. அல்லேலூயா. அப்போ உடனே நீங்க நினைக்கணும், அவன் வனாந்தரத்தையே விரும்புகிறான். ஆமேன். நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு உள்ள வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆமேன். அப்படின்னா அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ராயப்பன் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு. அப்போது நான் கடலுக்கு போகிறேன், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு 2 வாரம் தான் ஆச்சு. எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, டேய் நீ கரையை இரு. ஆமேன். சொல்கிறாங்க, மனைவியை பார்க்காம இருக்க முடியல. சரி, அப்புறம் நான் கருத்துக்கிட்டே எங்கள் அண்ணனை அனுப்பிட்டேன். பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, மனைவியை பார்க்காம இருக்க முடியல. சண்டைக்காரியாக இருந்தா இல்லை, நான் எத்தனை நாள் நான் என்ன வச்சுக்கிருவேன், நான் இங்கே இருந்துக்கிருவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அப்போ ஒரு ஆணுடைய நிலைமை எத்தனை வருஷம் கழிச்சாலும் ஒரு இன்பமான மனைவியா இருந்தா பார்க்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. நானும் என் மனைவியும் அப்படிதான் வாழ்றோம். அல்லேலூயா. என் மனைவி இல்லைன்னா அவ சேலையெல்லாம் அள்ளி பெட்டியில் போட்டுக்கிருவேன். உள்ளது தான் சொல்றேன் நான். அல்லேலூயா. பிரவீன் படுத்தா கை தட்டுறாரு. அவ சேலையெல்லாம் எடுத்து பெட்டில் போட்டுக்கிட்டு அது பக்கத்தில் படுத்து கிடப்பேன். ஏன்னா பார்க்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்க ஒன்று நினைக்கணும், ஒரு மனைவி வயாடியா இருந்தா புருஷன் காலையில் 5:30க்கு போயிட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வருவான். அதுதான் ஸ்தோத்திரா. குடும்பம் கெட்டு போறதுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிகிறதுக்கு முதல் காரணம்,
நீ அதனால் நீ என்ன செய்வியோ தெரியாது. நீ வாயாடியா இருக்காத, சண்டைக்காரியா இருக்காத. அல்லேலூயா. அன்பா ஸ்தோத்திரா. ஆமே. நீ நினைக்கலாம், ஓ என் புருஷனா அப்படிலாம் போவே மாட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆமே. நீ ஒருபோது அந்த மாதிரி நினைக்காத. உன்னை மாற்றி, உன்னை திருத்தி, நீ ஒரு நல்ல ஒரு பெண்ணா நீ மாறும் பொழுது உன் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஸ்தோத்திரம். கடைசி அதை வாசித்து முடிக்கும் பாப்போ. நீதிமொழிகள் 27:15-16. அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினாலே ஆமே எண்ணெயை பிடிக்க பார்க்கிறார். அல்லேலூயா. அது சோதரா. அப்படின்னா அவளை அடக்கவே முடியாதான். காற்றை யாராவது அடக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளு தான் யாரு? சண்டைக்காரி, கோபக்காரி. அல்லேலூயா. அப்போ ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். நாமும் புத்தியோடு இருந்து ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி கொண்டு போகணும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா.